வணக்கம் மக்களே, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்னைக்கு டிஸ்க்ளைமர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஸோ எது இங்கே சொன்னாலும் உங்கள் எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு தான் சொல்கிறேன். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன்னா, இன்னைக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவனுடைய வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வருஷமாகவே ஒரே இதில் தான் போயிட்டுருக்கிறான். உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டஃப் கிடைக்கல, ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் இறங்குறான். பட் ஆனால் அதுக்குண்டான ஒரு புல்லிஷ் மொமெண்டமே தெரியல. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு நல்ல ஸ்டஃப் கிடைக்குதுங்க. நல்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் நடக்க போகுது, தீபாவளி டைம் வரப்போகுது. ஸோ மக்கள் வந்து நிறைய கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஐட்டம்ஸை வாங்க போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி. இப்போ நம்மளே நீங்கள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கனாவே தீபாவளி டைமில் தான் டிவி வாங்குவோம். நாங்களும் அப்படி தான் டிவி வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, அந்த அதில் வந்து ஃபேவரேட்டான ஃபின்சர்வ் வந்து பஜாஜ் ஃபினான்ஷியல் இது பண்ணுறாங்கல்ல. 0% நோ காஸ்ட் இஎம்ஐ, 0% இஎம்ஐ அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் பிக்கப் அதிகமாக எடுக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் கூட ஒரு முக்கியமான காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ வந்து ரெடியூஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் வீக்லி சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அந்த இதை வந்து என் தலைவன் சொல்கிற மாதிரி மீன் மண்டை. ஸோ திருப்பூர் பில்ஸ் கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, திருப்பூர் புல்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவன் சொல்லுவான் மீன் மண்டை மீன் மண்டைன்னு. அந்த மீன் மண்டையை பார்க்கலாம் எப்படி இந்த ஸ்டாக்குக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன், உங்களுக்கு புரியும் நல்லா. ஸோ நார்மல் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 டாப்பெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு வருதா. அதே மாதிரி திரும்பி இன்னொரு ட்ரெண்ட் லைன் இங்கே கீழேருந்து வரேன், ஓகேங்களா. இந்த இதுலேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் மீன் மண்டைன்னு சொல்லுவாங்க தலைவன். ஸோ நல்லா இங்கே இங்கே வந்து ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்து இன்க்ரீஸ் ஆகும் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் புடக்குன்னு ஏறிட்டான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். நம்ம வந்து இந்த பேட்டர்னை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து அப்பர் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஸோ அதனால் இது நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸாக எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்களேன். ஒரு 20% ஏறிட்டான்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. பாருங்க, 21% ஏறிட்டான். எத்தனை நாளில்? வெறும் 9 ட்ரேடிங் செஷனில். ஸோ வந்து இது இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்கும், இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ என்ன நடக்கும், சும்மா ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்து மேபி இங்கே ரீடெஸ்ட் ஆகி இங்கே ஏறலாம். அது ஒரு ஆப்ஷன். நீங்கள் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரீடெஸ்ட்னால் திரும்பியும் வந்து கீழே ஃபால் பேக் ஆகிற வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்டாக இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் என்ன கேட்டால், ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல ரீடெஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ 1706 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். ஒரு 1706 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் கொடுக்கும்போது எடுத்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க தயார், மேபி அனதர் 10 to 15%. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லைங்க, எடுத்து ஒரு 8% ஃபாலுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து டவுன் சைசிங் இருக்குது, எனக்கு கேபிட்டல் இருக்குது, நான் வந்து ஆவரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வெயிட் பண்ணலாம். இல்லை சாரி, அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே கூட என்ட்ரி எடுக்கலாம். ஒரு சின்னதாக என்ட்ரி எடுத்து இப்போ ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு இங்கே வரைக்கும் 30 ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டு அடுத்த ஃபால் பேக் ஆனாலும் ஒரு 50% போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஆவரேஜிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க தயார்னா இங்கே கூட ஒரு 50% போட்டு அடுத்த டவுனில் ஒரு 50% போடலாம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, பேசிக்காக இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகவும் போது, ப்ளஸ் தீபாவளி அரவுண்ட் த கார்னர். உங்களுக்கே தெரியும் தீபாவளியில் எல்லாருமே என்னென்ன வாங்குவோன்னு. ஸோ சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புனீங்கன்னா உங்கள் ஸ்டாக் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு, ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. இது என்னோடய வியூ பாயிண்ட். உங்கள் ப்ராஃபிட்டு லாஸுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், லைக் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ யாருக்காவது உபயோகம் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஹவு டு பிளான் த ஃபினான்ஷியல் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஜஸ்ட் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ பாய்.